பாபர் மசூதியை இடித்தது பாஜக என்றால் இடிக்க அனுமதித்தது காங்கிரஸ். இதை மறுக்க முடியுமா? ஜவஹர்லால் நேரு காலம் தொட்டு நடக்கிற அந்த சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் காங்கிரசுடைய துரோக வரலாறு என்பது இங்கு மிக முக்கியம். அங்கே தொழுகை நடத்துவதற்கு அனுமதி மறக்கப்பட்டதே காங்கிரஸ் ஆட்சியில தான். தொழுகை நடந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. அது சர்ச்சைக்குரிய இடம். ஆங்கிலேய ஆட்சிக்கு பின்னாடி யார் யார் எந்த வணக்க வழிபாடு ஸ்தலங்களை யார் யார் வச்சிருக்காங்களோ அந்தந்த வணக்க வழிபாடு ஸ்தலம் அந்தந்த நபர்களுக்குரியது சட்டம். அங்க இந்து கோயில் இருக்குதா, இந்துக்களுடையது. கிறிஸ்துவ மாதா கோயில் இருக்குதா, அது அவர்களுடையது. இஸ்லாமிய பள்ளிவாசல் இருக்கிறதா, அது அவர்களுடையது. என்ன வழக்கறிஞர்? அதுதான் சட்டம். ஆங்கிலேய காலம் தொட்டு அதற்கு பின்னே சுதந்திர இந்தியாவில் பிரகடனப்படுத்திய முக்கியமான சட்ட வரிசைகள் இதுவும் வருகிறது. அந்தந்த கோவில்களை அப்படியே தொடர வேண்டும். பின்ன பாபர் மசூதியை எடுத்து ராமர் கோவில் கட்டுவதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்? ஏன்? பெரும்பான்மை ஆட்களுடைய மத நம்பிக்கை, பெரும்பான்மை ஆட்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு நாங்கள் ராமர் கோவில் கட்டுவதற்கு அனுமதித்திருக்கிறோம். சிறுபான்மைன்னு சொல்லிக்கிறதுல என்ன சிக்கல் கேட்கிறீர்களே பெருந்தகைகளை? சிறுபான்மை என்று சொல்வது என்ன சிக்கல்? நீ சிறுபான்மைன்னு சொல்லிக்கிட்டதுனாலதான் அங்க பாபர் மசூதி அடிச்சு ராமர் கோயில் கட்டினான். ஏன்? நீ சிறுபான்மை ஆயிட்ட, அவன் பெரும்பான்மை ஆயிட்டான். ஒரு கோர்ட்டு, ஒரு வழக்கு நடத்துகின்ற நீதிபதி, தீர்ப்பு வழங்க வேண்டிய இடத்தில் இருக்கின்ற நீதிமன்றம் சொல்கிறது பெரும்பான்மை உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாங்கள் ராமர் கோவில் கட்டுவதற்கு அனுமதித்திருக்கிறோம். பாபர் மசூதி இடிக்கிறார்கள், அதற்கு வரிசை கட்டி வந்து முதலில் வாழ்த்து போட்டது ராகுல் காந்தி. ராமர் கோயில் கட்டுகிறார்கள், அடிக்கல் நாட்டு விழா தொடர்ந்து அதன் திறப்பு விழா வரைக்கும் அந்த ராமர் கோவிலுக்கு வாழ்த்து ஒரே ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் தான் சொன்னார், எங்களுக்கு வேண்டியது தீர்ப்பு அல்ல, எங்களுக்கு வேண்டியது நீதி என்று சொன்னவர் செந்தமிழன் சீமான். இதுவரை இஸ்லாமிய பெருந்தகைகளே தீர்ப்பு வருவதற்கு முன்பே பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். எந்த தீர்ப்பு வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மத நல்லிணக்கத்தோடு நாம் செயல்பட வேண்டும், இங்கே கலவர பூமியாக ஆக்குவதற்கு நீ எதுவும் வேண்டாம், நாம் முடிந்தவரை நம்முடைய கோரிக்கைகளை நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் கூறிவிட்டோம், இனி எந்த தீர்ப்பு வந்தாலும் நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த இஸ்லாமிய பெருந்தகைகளுக்கு மத்தியிலேயே இது இஸ்லாமியர்களுக்கு நடந்த அநீதி, எங்களுக்கு வேண்டியது தீர்ப்பு அல்ல நீதி என்று கேட்ட ஒரே பெருமகன் செந்தமிழன் சீமான். ஆனா செந்தமிழன் சீமான் உங்களுக்கு RSS பிஜேபியின் பி டீமா தெரியும். நான் உங்களுக்கு எல்லாம் பார்த்த இழிச்சா பேர தெரியுதுல.